அஸ்ஸலாமு அலைக்கும். மதினாவில ஜூமா ஆரம்பிச்ச வரலாறு. இந்த வருடத்திலே அஸ்ஸத் பின் ஜராரா ரலி அவர்கள் மதீனாவிலே ஜூமாவை நிலைநாட்டினார்கள். யூதர்களும் கிறிஸ்துவர்களும் வாரத்தில் ஒரு நாள் ஒன்று சேர்வதற்கு ஒரு குறிப்பிட்ட நாளை ஏற்பாடு செய்திருப்பதை பார்த்தார்கள். அதாவது யூதர்கள் சனிக்கிழமையும் கிறிஸ்துவர்கள் ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு இடத்திலே ஒன்று சேர்ந்தார்கள். அசத் இப்னு ஜராரா ரலி அவர்களுக்கு முஸ்லிம்களையும் வாரத்தில் ஒரு நாள் ஏற்பாடு செய்து ஒரு நேரத்தையும் நிர்ணயம் செய்து அதிலே எல்லோரையும் ஒன்று சேர்த்து அல்லாஹு தாலாவை திக்ரும் ஷுக்ரும் செய்து தொழுது அவனுக்கு வணக்கம் செய்ய வேண்டும் என்று சிந்தனை வந்தது. அதற்காக அசத் இப்னு ஜராரா அவர்கள் ஜுமாவுடைய நாளை தேர்ந்தெடுத்து அதே நாளில் எல்லோருக்கும் தொழுகையையும் தொழ வைத்தார்கள். ஆக சஹாபாக்கள் தங்களுடைய சுய சிந்தனையினால் ஜூமாவை நிலைநாட்டினார்கள். அந்த நாளுக்கு அறிவியன காலத்தில் யம்முல் அரஃபா என்று சொல்லப்பட்டு, ஆனால் சஹாபாக்கள் அந்த நாளை யம்முல் ஜூமா என்று பெயரிட்டார்கள். அதே பேரிலே அல்லாஹ்வும் குர்ஆனிலே யம்முல் ஜூம்ஆ என்று குறிப்பிட்டார். அன்சாரிகள் ஜும்மாத் தொழுத சில நாட்களுக்குப் பின்பு நபி ஸல் அவர்கள் ஜூமாவை நிறைவேற்றும்படியாக முஸ்அப் இப்னு உமைர் ரலி அவர்களின் பேரிலே ஒரு தபால் எழுதி அனுப்பினார்கள். அதாவது பகலுடைய அரைப்பகுதிக்குப் பின்பு எல்லோரும் ஒன்று சேர்ந்து 2 ரகத் தொழுகையை நிறைவேற்ற வேண்டுமென்று. அப்துல் ரஹ்மான் இப்னு கப் இப்னு மாலிக் அவர்கள் கூறுகிறார்கள், என்னுடைய தந்தை கப் இப்னு மாலிக் அவர்கள் எப்பொழுது ஜுமாவுடைய பாங்கைக் கேட்டார்களோ அசத் இப்னு ஜராரா அவர்களுக்காக வேண்டி மன்னிப்புடைய துவாவையும் கேட்டார்கள். ஏன் அவர்களுக்காக நீங்கள் துவா செய்கின்றீர்கள் என்று நான் கேட்டேன். அதற்கு என் தந்தை பதிற் சொன்னார்கள், மதீனாவில் எல்லோருக்கும் முன்னால் அசத் இப்னு ஜராரா ரலி அவர்கள் ஜூமாத் தொழுகையை தொழுக வைத்தார்கள் என்று.